ஒரு சூப்பரான நெக் டிசைன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா வலுன்னு இருக்கிறனால இந்த மாதிரி ஃபியூசிங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. ஃபியூசிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் நெக் கொடுத்து லைட்டாக வி ஷேப் கொடுத்து கீழே வந்து இந்த மாதிரி கர்வாக வந்து வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த லைனில் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக அந்த ஓப்பன் கிட்ட மட்டும் நம்ம வந்து தையல் போடும்போது ஒரு பாயிண்ட் வந்து கேப் விட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொக்கியோ பட்டனோ வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கர்வாக போகிற லைன்லலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு கட்டு கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம அந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பும்போது லைனிங் கிளாத் எந்த சுருக்கமும் இல்லாமல் நமக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி அந்த லைட்டாக கர்வ் லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி பின்னை வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாத்தை வந்து எடுத்து விடுங்க. இப்போ லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்துக்கு கீழே இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக அந்த நெக் டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இந்த செயின் ஸ்டோன் எடுத்து அந்த கர்வ் லைனில் அழகாக ஒரு 3 லேயர் வர மாதிரி வச்சு 2 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலேயுமே கொக்கி வச்சு இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக்கில் ஓப்பன் வைக்க பிடிக்கும் ஆக்வர்டாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்க.